Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, last session, we have seen the vermiculture, right? Vermiculture எப்படி ஆக்சுவலா பண்ணணும்ன்றத நம்ம பார்த்தோம் அண்ட் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் earthworm we have used so far லைக் அது வந்து இண்டமிக்கா இல்லை எக்ஸாட்டிக்கான்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அண்ட் இந்த லாஸ்ட் கிளாஸ் we have seen the advantages of using vermicompost யூஸ் பண்ணா நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் எப்படி வந்து அந்த பிசினஸ்ல ஷைன் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரைட் அண்ட் see here see இதுதான் நம்ம லாஸ்ட் மென்ஷன் பண்ணது people of different age groups are involved in the production and selling of vermicompost yes so different age groups இதுல இன்வால்வ் ஆகலாம் இதெல்லாம் வந்து நான் எந்த ஒரு நீங்க ஒர்க் பண்ணாலுமே சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பார்ட் டைமாவும் இது வந்து ஒர்க் பண்ணலாம் ஆர் எல்ஸ் யூ கேன் டூ லைக் ஈவினிங் டைம்ல ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டைம் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கூட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ தெர் ஆர் சோ மெனி ways to involve in this right and இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஏஜ் பேரியர் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதும் கிடையாது ஈவன் ரிட்டையர்ட் பர்சன் ஆல்சோ கேன் டூ திஸ் பிஸ்னஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு ஓகே அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் vermicompost கேன் ப்ரொவைட் அ சப்ளிமெண்ட்ரி இன்கம் இட்ஸ் நாட் த மெயின் இன்கம் ஓகே இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யறது வந்து இட்ஸ் நாட் அ மெயின் இன்கம் ஏன்னா எந்த ஒரு ஒர்க் நீங்க பண்ணாலுமே இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு இன்கமா வச்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஸோ இந்த லாக்டவுன்லேயே நமக்கு நிறைய பேருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் வி ஹாவ் ஆல்ரெடி நோன் தட் ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் ஆனால் வந்து யாரெல்லாம் ஒர்க்ல யாருக்கு கீழே ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட அந்த இன்கம் அப்படின்றது ரொம்ப அவங்களுக்கு கம்மியா கிடைச்சது தென் அவங்களுக்கு வந்து ஜாபே இல்லாம நிறைய பேர் இந்த டைம்ல போனாங்க ஸோ இது தட் அதனால எப்பவுமே வந்து ஒரு மெயினான ஒரு ஒர்க்கை நம்ம இன்வால்வ் ஆகும்போது சப்ளிமெண்ட்ரி இன்கம் எப்போதுமே வந்து நம்ம கிட்ட இருக்கணும் ஓகே ஸோ அப்படி அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்கமாகவும் இதை நீங்க வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ மெயினான ஒர்க் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ப்ரொஃபஷன் எது நீங்க உங்களோட விருப்பம் எதுவோ அதை நீங்க வந்து டைரக்டா பண்ணலாம் பட் ஆனால் வந்து இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அது பார்த்தீங்கன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி இன்கமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ லைக் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க vermicompost நம்ம ரெடி பண்றது ஒரு சப்ளிமெண்ட்ரி பிகாஸ் இதுவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் வி ஆர் கெட்டிங் அ குட் லைக் சம் ஆஃப் அமௌண்ட் and let us go to the next one இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா vermicompost is rich in essential plant nutrients vermicompost என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு we can say that plant nutrients அதுல அதிகமா இருக்கு ஸோ vermicompost நம்ம போடுறதுனால ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது வளரக்கூடிய வளர்ச்சி vermicompost இருக்கும் பட் கொஞ்சம் டிலே ஆகும் பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லையா அதனால இது கொஞ்சம் டைம் ஆகுங்க பட் கெமிக்கல்ஸ் நம்ம சொல்லும்போது நம்ம அதோட எஃபெக்டே நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஒரு சிலருக்கு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லாதவங்களுக்கு வி கேன் சே தட் வி கேன் அதை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் ப்ளஸ் vermicompost வந்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அதில் அதிகமாகவே இருக்கு vermicompost ஓகே இட் இம்ப்ரூவ்ஸ் சாயில் ஸ்ட்ரக்சர் சாரி it improves soil texture ஆக்சுவலா இம்ப்ரூவ் பண்ணுது டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுது ஏரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் see here அட் லாஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட் நியூட்ரியன்ஸ் நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னாலே எப்போ வந்து ஒரு பிளான்ட்ல வந்து சாயில் எரோஷன் அதிகமாகும்னா நான் சொல்லியிருக்கேன் சாயில் வந்து லூஸா இருக்கும்போது சாயில் எரோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஓகே அப்பதான் சாயில் எரோஷன் அதிகமா வரும் அண்ட் see that அப்போ சாயில் எரோஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாயிலை நல்ல விதமா பிகாஸ் கம்ப்ளீட்டா ஒரு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அந்த சாயில் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா அது டெக்ஸ்டரை லூஸ் பண்ணிடும் அதோட ஏரேஷன் அண்ட் அந்த கெப்பாசிட்டி இந்த கேரக்டர்ஸ் டோட்டலா அந்த ஒரு சாயிலுக்காக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அது லூஸ் பண்ணிடும் ஒரு சாயில் பட் ஆனா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு இந்த பிளான்ட் நியூட்ரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சாயிலை அதை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பிகம் அ வெரி குட் சாயில் அண்ட் அந்த பிளான்ட் வந்து வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாயிலா அது மாறும் அண்ட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன் ஸோ சாயில் எரோஷன் அப்படின்றத அதால தடுக்கவும் முடியும்
ஓகே, ஸோ எரோஷன் அப்படின்றது ஆகாது. எரோஷன் ஆகாதனால பெட்டரா வந்து அந்த சாயில் இருக்கும். ஸோ அந்த சாயில பெட்டராவும் பிளான்ட்ஸ் நல்லா வளர ஆரம்பிக்கும். பிளான்ட்ஸ் வளர ஆரம்பிச்சாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் நல்லா கிரிப்பா டைட்டா புடிச்சுக்கும். ஸோ சாயில் வந்து அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாவே இருக்கும். அட் த சேம் டைம் அந்த அந்த பிளான்ட்ட ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு நல்லாவே வரும். ஓகே. ஸோ மத்த சாயில்ஸ் மாதிரி இல்லாம தண்ணி வரும்போது எந்த இடத்துல வந்தது போச்சு அப்படின்னு நமக்கு டவுட்டே இல்லாத அளவுக்கு அது வந்து இருக்கும். பிளஸ் அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கிறதுனால அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமா விடணும்னு அவசியமும் கிடையாது. சி ஹியர். ஸோ இது வந்து நமக்கு இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இல்லையா? அப்போ ஒரு சில பிளான்ட்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதிகமா தேவைப்படும். ஒரு சில பிளான்ட்ஸ் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா. அப்ப அந்த மாரி பிளான்ட்ஸ்க்கு நம்ம இந்த வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது, அந்த சாயில்ல நல்ல ஒரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த பிளான்ட்ஸ்க்கு நம்ம அதிகமா தண்ணி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வி கேன் ஆல்சோ சேவ் த வாட்டர். ரைட்? அண்ட் சாயில் எரோஷன். ஸோ இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் நல்லா பெட்டரா இம்ப்ரூவ் ஆகுது. டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. சாயிலுக்கு நல்ல ஏரோஷன் கிடைக்குது. அந்த சாயில வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சாயில் எரோஷன் வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். பிளஸ் நம்ம சாயில் நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க அந்த எந்த ஒரு கிராப்ப நீங்க போட்டு புரொடக்ஷன் பண்ணி எடுக்குறீங்களோ, இட் மே பி அ ஃப்ளவர் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட் ஆர் ரைஸ் ஆர் வித் எனிதிங் இட் மே பி. ஸோ அத போட்டீங்கன்னா கிராப் ரொட்டேஷனும் நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த சாயில் நல்லா தான் இருக்கு. அந்த சாயிலுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்க பிளான்ட்ஸ குடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த்தும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து பெட்டரா இது வந்து நல்ல ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவ வந்து ரைஸ் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் யூ கேன் யூஸ் லைக் வெஜிடபிள்ஸ் போடலாம். இல்ல கிரீன் லீஃப் போடலாம். ஸ்பினாச் கீரை வகைகள் போடலாம். இல்லன்னா வந்து பல்சஸ் ஆர் சம்திங் லைக் இந்த மாரி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஃப்ளவர் போடலாம். இந்த மாரி கிராப் ரொட்டேஷன் குடுக்கறதால அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் பெட்டரா இருக்கும். அண்ட் வெர்மி கம்போஸ்ட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் an eco-friendly amendment to soil for farming and terrace gardening. ஸோ அது வந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப பெரிய இடம் வேணும். எந்த இடத்துல அதுக்கு அந்த அளவுக்கு இடம் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாரி நம்ம யோசிக்கிறவங்களுக்கு, வி கேன் ஆல்சோ கோ ஃபார் டெரஸ் கார்டனிங். மொட்டை மாடியில வந்து கார்டனிங் பண்றதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மெத்தட். அண்ட் ஃபார்மிங் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். டெரஸ் கார்டனிங்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. It enhances seed germination and ensures good plant growth. Okay. சீட் ஜெர்மினேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்றாங்க. அதாவது ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுறத இது நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. நல்லா வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணுது. என்ஹான்ஸ் என்னன்னா அதிகமான ஒரு வளர்ச்சியை குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல ஒரு பிளான்ட்டோட க்ரோத்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செரிகல்ச்சர். ஓகே. சரினா ஆக்சுவலி இது வந்து நம்ம செரிகல்ச்சர் நம்ம சொல்றது இது வந்து பட்டு நூல் எடுக்கிறது. ஓகே. இந்த ப்ராசஸ் வந்து செரிகல்ச்சர் அப்படின்றது ரியரிங் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃப்ரம் த சில்க் வார்ம். சில்க் வார்ம் வந்து எடுக்கிறது. அதான் செரிகல்ச்சர் சொல்றோம். அண்ட் ஆக்சுவலா செரிகல்ச்சருக்கு ஃபேமஸான பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான் பிளேஸ் a very important role for culturing the silk worm or for rearing the silk threads. அந்த இடத்துல வந்து சில்க் த்ரெட்ஸ் அதிகமாவே இருக்கும். பட் ஆனா வந்து எப்படி வந்து ஜப்பான்ல இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியா இருக்கு. இந்தியா ப்ரொடக்ஷன் பண்றாங்க சில்க் த்ரெட்ஸ் எல்லாமே. எப்படி வந்து ஆக்சுவலா ஜப்பான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல ஆக்சுவலி வந்து தே டசன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் மல்பெரி லீவ்ஸ். ஏன்னா சில்க் வார்ம் வந்து இப்போ ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு ஃபீடர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இதை விரும்பி சாப்பிடும் இல்லையா? அதே மாதிரி சில்க் வார்ம் பாத்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸ் அதிகமா அது சாப்பிடும். மல்பெரி லீவ்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து ஏன்னா வார்ம் நீங்க எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு லார்வானாலும் நீங்க எடுத்துக்கோங்க. வார்ம்ஸுக்கு முன்னாடி வரும்போது இந்த லார்வா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். அந்த லார்வா ஸ்டேஜ்ல வந்து நார்மலா எந்த ஒரு அனிமலா இருக்கலாம். லார்வா ஸ்டேஜ்ல ஒரேஷியஸ் ஃபீடரா இருக்கும். ஒரேஷியஸ் ஃபீடர்னா விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. லைக் இட் மே பி பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையா ஃப்ளையா மாறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஆக்சுவலா ஒரு லார்வாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்கு, பியூப்பாவா இருப்பாங்க. அடுத்து லார்வா, அடுத்து அடல்ட்டா மாறுவாங்க. அடல்ட் தான் நம்ம சொல்றது பட்டர்ஃப்ளை. ஸோ எக்கு லார்வா தான் செகண்ட் ஸ்டேஜ். லார்வாக்கு அப்புறம் தான் பியூப்பா. ஓகே. மாத்தி சொல்லிட்டேன். ஸோ எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்.
ஸோ எக்குக்கு அப்புறம் வர இந்த லார்வால பாத்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி இருப்பாங்க. அந்த வருஷம் எல்லா இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். அந்த புழுன்றது அந்த வார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லீவ்ஸை மட்டும் விரும்பி சாப்பிட்டு இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பீடா தான் இருப்பாங்க, விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து கேப்பே அவங்களுக்கு இருக்காது. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த லீவ்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த லார்வா ஸ்டேஜ்ல இருந்து பியூப்பாவுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பியூப்பான்றது அடல்ட்டா மாறுற வரைக்கும் பியூப்பால வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. எந்த இதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. லைக் ஒரு பேக் மாதிரி அவங்க பாடியில கவர் ஆயிடும். ஒரு சாக் மாதிரி, ஓகே, ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். தென் அடல்ட்டா மாறும்போது அந்த நெஸ்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளையா அவங்க வருவாங்க. இதுதான் வந்து வார்ம்ஸ்ல வரக்கூடியது. ஸோ பொதுவாகவே வார்ம்ஸ்ல இது வரும். எல்லா விதமான வார்ம்ஸும் கிடையாது. ஏர்ஃபார்ம் எல்லாம் இந்த மாதிரிலாம் வராது. பட் சிலது இல்லை. அதே மாதிரி இப்போ செரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர் இந்த மாதிரி தான். ஸோ இதுலயே வந்து எக், லார்வா, பியூப்பா. இதோட லார்வா கண்டிஷன் பாத்தீங்கன்னா தே ஆர் ஒரேஷியஸ் ஃபீடர். விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கூட கேப்பே விடாம அந்த லார்வா வந்து அதிகமா எடுத்துட்டு இருக்கும். இவங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய லீவ்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸ். ஓகே. ஜப்பான்ல வந்து மல்பெரி லீவ்ஸ் அவ்வளவா கிடையாது. ஸோ இந்தியால தான் ஆக்சுவலா மல்பெரி லீவ்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இந்தியால மல்பெரி லீவ்ஸ் இருக்கிறதுனால அவங்க நம்ம கிட்ட மல்பெரி லீவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி நாங்க மல்பெரி லீவ்ஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்றோம். அண்ட் பட் வி வாண்ட் டு நோ, நீங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த சில்பம் செரிகல்ச்சர் வந்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஓகே. அப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க்வார்ம் வந்து நம்மளும் வந்து செரிகல்ச்சரை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க ஆக்சுவலா நம்ம அவங்களுக்கு அந்த மல்பெரி லீவ்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம். அண்ட் அதுக்கு பதிலா அவங்க வந்து நமக்கு செரிகல்ச்சரும் சொல்லி கொடுத்தாங்க. ரைட். ஸோ அதுல இருந்து அப்போல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்க்வார்ம் நம்ம இந்தியா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது, செரிகல்ச்சர் லேர்ன் பண்ணோம். அண்ட் ஜப்பானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர்ல வந்து இந்தியா தான் ஷைன் ஆகுது, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ சில்க் இஸ் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட் அண்ட் அ கமர்ஷியல் ஃபைபர் ஆஃப் அனிமல் ஆரிஜின் அதர் தென் உல், இல்லையா? உள் உள்கடுத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிகாஸ் உள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷீப்ல இருக்க அந்த அந்த ஃபர்ல இருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே இருக்கு. பட் அதுக்காக வந்து நம்ம அந்த உள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் கில்லிங் சோ மெனி அனிமல்ஸ், ரைட்? அண்ட் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சில்க் அப்படின்றது ஒரு அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த அனிமல் நம்ம கில் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஆனா வந்து இல்லைன்னா அந்த ஆக்சுவலா உள் மட்டும் எடுக்கிறாங்க தான், ஓகே. பட் ஆனா வந்து சில்க் அப்படின்ற ஒரு நேச்சரோட கிஃப்ட் தான். அந்த நேச்சராவே நம்ம வந்து கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ பீங் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் பயோடிகிரேடபிள் செல்ஃப் சஸ்டைனிங் மெட்டீரியல். ஓகே, சி ஹியர், இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் தான். ஈஸியா பயோடிகிரேடபிள் ஆகக்கூடியது, செல்ஃப் சஸ்டைனிங் மெட்டீரியலா தான் இருக்கு. சில்க் ஹாஸ் அசியூம்ட் ஸ்பெஷல் ரிலவன்ஸ் இன் பிரசன்ட் ஏஜ். எஸ். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாலும் எஸ்பெஷலி ஃபீமேலா இருக்கட்டும் இல்ல மேலா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த ட்ரெஸ், அந்த கார்மெண்ட்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா தெரியணும் அப்படின்னா வி ஆர் யூசிங் த சில்க் க்ளோத்ஸ், ரைட்? அது சாரியா இருக்கலாம், இல்ல வந்து டோட்டீஸா இருக்கலாம், மேல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷர்ட் அண்ட் டோட்டீஸா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். எக்ஸாம்பிள் மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு சில்க் ட்ரெஸ் தான் ஞாபகம் வரும், ரைட்? ஸோ அதனால தான் கொடுக்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஏஜ்ல வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ரிலவன்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில்க் அப்படின்றாங்க. செரிகல்ச்சர் இஸ் அன் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். The term which denotes commercial production of silk through silkworm rearing. ஸோ இது எப்படி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க் வார்மை நம்ம ரியர் பண்றதுனால அதுல இருந்து நமக்கு வந்து we are getting the silk. ஓகே. ஏன்னா இதுல நமக்கு வந்து ரெண்டு விதமான ப்ராஃபிட்டும் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செரிகல்ச்சரும் நீங்க ரெடி இது பண்ணலாம். இல்லைன்னா வந்து இடம் இருக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு அப்படின்னா you can also rear the mulberry leaves. மல்பெரி லீஃப்க்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. And coming to the next one, see here, historical evidence reveals that sericulture was practiced in China. Actually, Japan, let's China. Okay, இத கொடுத்திருக்காங்க பாருங்க. China long back and they preserved the secret for more than 3000 years. See here.
ஒரு 3000 இயர்ஸாவே அந்த ஒரு சீக்ரெட் ஆக்சுவலா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்ப 3000 இயர்ஸா அந்த சைனால தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிகல்ச்சர் அப்படின்றது யூனிக்கான ஒரு ஒரு பிசினஸாவே ரன் ஆயிருக்கு சைனால. ஓகே 3000 இயர்ஸா. அண்ட் மெயின்டைன் மோனோபோலி இன் சில்க் ட்ரேட். மோனோபோலினா சிங்கிள் பிளேஸ்ல மட்டும் தான். இப்போ ஒரு சில பிளேஸ் நம்ம சொல்லும்போது பர்ட்டிகுலர் விஷயம் மட்டும் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இப்போ திருப்பூர் அப்படின்னு சொன்னாங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். பிளஸ் கம்மியான ரேட்ல இருக்கும். மத்த இடத்த கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரி நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு இது நமக்கு ஞாபகம் வரும். So அதே மாதிரி இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்க் ட்ரேட் அப்படின்றது வந்து ஜப்பான்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஹோல்சேல்ல வாங்குறதா இருந்தாலும் ஜப்பான்ல இருந்து தான் சாரி சைனால இருந்து தான் வாங்கி ஆகணும். ஓகே சைனால தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் குடுத்துருக்காங்க. அப்போ யார் வந்து நம்ம வந்து சில்க்க வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே இவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க கிட்ட இருந்து மொத்தமா வாங்கி தான் வெளியில வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கம்ப்ளீட்டா. இட் மே பி எ ஃபாரின் ஆர் இந்தியா, இட் மே பி எனி கண்ட்ரி. எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலுமே இவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. மெயின்டெயின் மோனோபோலி இன் சில்க் ட்ரேட் வித் தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். பட் ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த அந்த சீக்ரெட்டா இவங்க யாருக்குமே சொல்லல. பிகாஸ் அதுதான் வந்து அவங்களோட ஒரு யூனிக்கான ட்ரேட் இல்லையா? சோ அது எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க? கண்டிப்பா வந்து ஈவன் நம்ம கிட்ட மல்பெரி லீவ்ஸ் இல்லாம போயிருந்ததுன்னா, ஷூரா வந்து நமக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. Right. According to Western historians, mulberry cultivation spread in India about 140 BC from China through Tibet. ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து எப்படி மல்பெரி லீவ்ஸ் இந்தியால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, திபெட்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுவும் எந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா 140 பிசி தட் இஸ் பிஃபோர் கிரைஸ்ட்லே. கிரைஸ்ட் நம்ம ஏடி நம்ம பிசி ஏடின்னு சொல்லுவோம் இல்லையா? பிசின்றது வந்து பிஃபோர் கிரைஸ்ட், ஏடின்றது வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட் கிடையாது. இட்ஸ் அன்னோ டோமினி. ஓகே ஆஃப்டர் கிரைஸ்டோட மீனிங் தான் அது. அன்னோ டோமினி. ஸோ இப்போ பிஃபோர் கிரைஸ்ட் 140 பிசிலே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து மல்பெரி லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. திபெத் வழியா. ஓகே அந்த அந்த இது வழியா தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா the fabulous silk from China and India were carried to European countries. ஸோ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகுது. The 7,000-mile lengthy road historically called the Silk Road, passing through the Baghdad, Tashkent. Just a minute. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போற வழி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7,000 மைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இந்தியாவுக்கும் சைனாவும் அங்க இருந்து போகிறது 7,000 மைல் இருக்கு. அந்த மைல வந்து தே ஆர் ஸ்பெசிபிகலி கால்ட் அஸ் சில்க் ரோட். அத அந்த இது கடந்து போறதையே வந்து ஒரு சில்க் ரோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வழியா கடந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்தாத், தஷ்கெண்ட், டமஸ்கஸ் அண்ட் இஸ்தான்புல். இஸ்தான்புல் இது எல்லாமே ஜெர்மன்ல இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஜெர்மன்ல வரக்கூடியதுதான். சாரி டர்க்கில இருக்குது. இஸ்தான்புல் அப்படின்றது டர்க்கி அண்ட் டமாஸ்கஸ் இது எல்லாமே டர்க்கிஷ் சைடு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான். வாஸ் யூஸ்டு ஃபார் சில்க் டிரான்ஸ்போர்ட். ஸோ அங்கிருந்தா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில்க் டிரான்ஸ்போர்ட்டே நடக்க ஆரம்பிக்குது. ரைட். இப்போ பாருங்க டுடே மோர் தென் 29 countries in the world are practicing sericulture. ஸோ மோர் தென் 29 கண்ட்ரிஸ் அப்போ 20 லைக் மோர் தென் அதிகமாவே வந்து 29 கண்ட்ரிஸ்க்கு மேலேயே இப்போ என்ன பண்றாங்கன்னா செரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பயும் போல சைனா தான். செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. அண்ட் ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்க். இந்தியா ஸ்டாண்ட் செகண்ட் இன் சில்க் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் சைனா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ சைனாக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். தென் அதுக்கடுத்து யார் நம்ம இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரைட். So see the next one. Production of silk from the silkworm. Okay. Production of silk from the silkworm by rearing practices on a commercial scale is called sericulture. Okay. இப்போ சில்க் வார்ம்ல இருந்து நம்ம சில்க ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? அந்த இதை நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பிராக்டிஸ் தான் நம்ம வந்து செரிகல்ச்சர் சொல்றோம். இப்போ நான் கூட சொல்லியிருந்தேன்ல ஹனிபீஸ் யூஸ் பண்ணி ஹனியை வந்து நம்ம எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இப்போ இப்போ வர்மி கம்போஸ்ட்ல நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வர்மி கல்ச்சர் எப்படி நம்ம சொன்னோம்னா எர்த்வார்ம்ஸை யூஸ் பண்றோம். எர்த்வார்ம்ஸுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றோம். லைக் அந்த வர்மி கம்போஸ்ட் பெட் நம்ம ரெடி பண்றோம். தென் அதுக்கு அடுத்து அந்த வார்ம்ஸ் நம்ம விடுறோம். மேல வந்து அதுக்கு ஃபுட் சோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். கவு டங் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். அண்ட் அந்த லைக் ஸ்ட்ரா இதெல்லாமே நம்ம போட்டு அது கவர் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த இதுக்கு நம்ம வர்மி கல்ச்சர் எப்படி நம்ம சொன்னோமோ
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து செரிகல்ச்சர். நம்ம சில்க்வார்ம் யூஸ் பண்ணி பண்றது வந்து செரிகல்ச்சர். இட் இஸ் agro based industry complex three main components. என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first thing cultivation of food plants for the silkworms. ஸோ இங்க வந்து ஃபுட் பிளான்ட் சில்க்வார்மோட ஃபுட் பிளான்ட் ஒரே பிளான்ட் தான், மல்பெரி லீவ்ஸ். ஓகே, மல்பெரி லீவ்ஸ். ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம். ஓகே, ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம். நம்ம ஃபுட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது பண்ணலாம், அது ஒரு சைடாவும் பண்ணலாம். பட் ஆனா சைமல்டேனியஸா என்ன சொல்றாங்க பாருங்க, இல்லனா வந்து சில்க்வார்ம் நம்ம ரியர் பண்ணலாம், நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்றாங்க. ரீலிங் அண்ட் ஸ்பின்னிங் ஆஃப் சில்க். ஸோ அதுல இருந்து த்ரெட்டை எடுத்து அதை நம்ம ஸ்பின் பண்ணி நம்ம சுத்தி நம்ம வச்சு நம்ம வந்து சேல் பண்றதும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே, த ஃபர்ஸ்ட் டூ ஆர் அக்ரிகல்ச்சரல். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். இது நம்ம ஒரு சில்க்வார்மை வளர்க்குறதும் சரி, ஒரு ஃபுட் பிளான்ட்டை அந்த சில்க்வார்முக்கான ஃபுட் பிளான்ட்டை நம்ம வளர்க்குறதும் சரி, ரெண்டுமே வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான். அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட். ஏன் இண்டஸ்ட்ரியல் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபுட் பிளான்ட் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்ம வளர்க்க போறோம். ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல நமக்கு சூட்டபிளான பிளேஸ் கிடைச்சாலே போதும், அதுலயே வந்து நம்ம சில்க்வார்ம் வந்து வளர்க்கலாம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த சில்க்வார்ம்ல இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை நம்ம ஸ்பின் பண்றதுனால ரீலிங் வெளியே எடுத்து நம்ம ஸ்பின் பண்ணி அப்படியே நம்ம வச்சிட்டு இருக்க போறது கிடையாது. we are going to sell that in market. அதோட லாஸ்ட் ஒன் என்னன்னு கொடுத்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் காம்போனன்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, only few species of silkworm are used in the sericulture industry. ஸோ சில ஸ்பீஷிஸ் மட்டும் தான் நம்ம வந்து சில்க்வார்ம் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். ஓகே, என்னன்றத பார்ப்போம். சாரி, ஆக்சுவலி we will continue இதை வந்து நம்ம மீடியா கண்டினியூ பண்ணலாம். பட் பிஃபோர் தட் அதை நான் வந்து என்னன்றதை உங்களுக்கு வேற ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். see here. just a minute. So I hope you are seeing this screen, right? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுல வந்து நம்ம அனிமல் கிங்டம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இந்த ஸ்லைட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரைட்? தீஸ் ஆர், இதுதான் நம்ம சொன்ன செரிகல்ச்சர். சில்க்வார்ம் எப்படி ரியர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செரிகல்ச்சர்ன்ற ப்ராசஸ் மூலமா பண்றோம். ஸோ திஸ் இஸ் த சில்க் மோத். ஓகே, அந்த சில்க் வார்மோட மோத் நம்ம சொன்னோம் இல்லையா, எக் பியூப்பா, எக் லார்வா, பியூப்பா அடல்ட். இதான் அடல்ட் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் அடல்ட். இதுதான் அந்த வார்ம்ஸ் நம்ம சொன்ன அந்த சில்க் வார்ம் இருக்கு இல்லையா, திஸ் ஆர் த மல்பெரி லீவ்ஸ். இது நான் உங்களுக்கு அப்பயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட் அகெயின் ஐ எம் கோயிங் டு சே தட் நம்ம புக்ஸ்ல கொடுத்துருக்கிற அந்த டயக்ராம்ஸ் அந்த பிக்சர்ஸ் நம்ம சொல்லும் போது இது வந்து ரொம்பவே கிளியர் கட்டா இருக்கு, நம்ம கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கும் இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மல்பெரி லீவ்ஸ். அண்ட் சில்க்வார்ம் மட்டும் இல்ல, இது வந்து நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க்வார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சில்க்வார்ம் அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப பெருசா பாக்குறதுக்கே கொஞ்சம் நம்ம தொடர்றதுக்கு அருவருப்பா இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. யூ கேன் see here. ரொம்பவே சின்ன சின்னதா தான் இருக்கு பாருங்க. ஓகே, சின்ன சின்ன சைஸ்ல தான் இருக்கு. அண்ட் அதோட லைஃப் சைக்கிளும் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெக்ஸ்ட் புக்லயுமே லைஃப் சைக்கிள் இருக்கும் இருக்கு. பட் அதுக்கு அடுத்து இதுல வந்து சிம்பிளா வந்து ஒரு சிம்பிள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக் இருக்கு. ஆக்சுவலி அந்த மாத் நம்ம அடல்ட் சொன்னோம் இல்லையா, அடல்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு 2 pairs or 3 pairs எடுத்து வச்சாலே போதும். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம we can use for the silkworm. சில்க் ரீலிங், அந்த சில்க் அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு 2-3 அடல்ட்ஸ், ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதும். பிகாஸ் அந்த அடல்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம், பிகாஸ் நம்ம லார்வாலே எடுத்துருவோம் அதை. ஓகே, பியூப்பா லார்வா இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து அந்த சில்க் ரியர் பண்ணிடுவோம். அதனால அடல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். அடல்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதுல சில்க் கிடைக்காது. ஓகே, ஃபார் அந்த நமக்கு வந்து அந்த வார்ம்ஸ் நிறைய கிடைக்கணும், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணணுன்றதுக்காக நம்ம அடல்ட்ஸ் மட்டும் அதுக்காக தான் நம்ம எடுத்து வைக்கிறோமே தவிர வேற எந்த பர்பஸும் இதுல கிடையாது.
ஓகே, எக் லே பண்ண அந்த அனிமல்ஸ் ஆக்சுவலி எக் லே பண்ணுது ஃபர்ஸ்ட். அடல்ட்ஸ் லே பண்ண எக்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா so we have seen that அதுல இருந்து லார்வா ஸ்டேஜ் வருது. ஸோ லார்வா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு புழு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஜூம் இன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹியர் யூ கேன் see the larva. இந்த லார்வா வந்து ஒரேஷியஸ் ஃபீடரா இருக்கும். கண்டினியூஸா வந்து மல்பெரி லீவ்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் இது வந்து ஒரேஷியஸ் ஃபீடர். ஒரேஷியஸ் ஃபீடர்னா விடாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, தென் இதுல லார்வா ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி பியூப்பாவா மாறிடுவாங்க. யூ கேன் see this பியூப்பா. பியூப்பா பாத்தீங்கன்னா மூவ் ஆகாது. இட்ஸ் லைக் ஒரு சாக் மாதிரி அந்த இதுக்குள்ள என்சர்கிள் பண்ணி உள்ள இருந்துக்கும். ஓகே, அந்த சாக் மாதிரி இருக்கும். தென் இந்த 2 ஸ்டேஜ் தான் நம்ம ஆக்சுவலா வந்து இந்த லார்வா கிடையாது, இந்த பியூப்பா ஸ்டேஜ்ல கூட எடுத்துருவாங்க. தென் அந்த பியூப்பால இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அடுத்தது மாத்தா மாறுவாங்க. மாத் அப்படின்னா அடல்ட். ஓகே, மாத் வந்து நம்ம பொதுவாக எதுல யூஸ் பண்ணுவோம்னா வீட்லயே கூட அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி நைட் டைம்ல வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு இது வரும் பாருங்க, ஒரு ஃபிளைஸ் மாதிரி. பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து அதோட விங்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரைட், ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த லேட்டரல் சைட்ல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும். பட் வந்து மாத்தோடது பாத்தீங்கன்னா செவரோட வந்து அந்த விங்ஸ் இப்படி இப்படி வந்து ஒட்டிட்டு இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம வந்து மாத்தால பட்டர்ஃப்ளைன்றது நம்மளால சொல்ல முடியும். பட் இது என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு ரெசிசம் மாத். ஓகே, மாத் போகிற அளவுக்கு நம்ம விட மாட்டோம். சில்க் ரியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாத் ஸ்டேஜ் போகிற அளவுக்கு நம்ம விட மாட்டோம். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து ரியர் பண்ணிடுவோம். பட் மாத் எப்போ நமக்கு தேவை அப்படின்னா whenever we want to produce a production, லார்வா நமக்கு அதிகமா வேணும், எக் ப்ரொடக்ஷன் அது அதிகமா வேணும்னு நினைக்கும் போது நம்ம மாத்ல இருந்து எடுத்து திரும்பி நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா we can go for the second set. ஓகே, இங்க பாருங்க. So the moth again they will mate and they will produce the egg. So simultaneously the life cycle just goes on. Okay, so silkworm வந்து இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா? See this is called, and the silkworm ஓட scientific name என்னன்னு பாத்தீங்கன்னா this is Bombyx mori. The scientific name of silkworm is the Bombyx mori. அது நம்ம சொல்றது என்ன சொல்றோம், மல்பெரி லீவ்ஸ் அது கன்சியூம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த நேமே அதுக்கு வந்து வைக்கிறாங்க. ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்பெரி சில்க். ஓகே, அதோட நேம் வந்து மல்பெரி சில்க். சில்க் ப்ரொடியூஸ் பண்றது மல்பெரி சில்க். நிறைய விதமான சில்க்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம இப்போ செரிகல்ச்சர்ல வந்து மல்பெரி சில்க்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், டசார் சில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த அடல்ட். இதுதான் அடல்ட். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இப்படிதான் ஆக்சுவலா விங்ஸ் இது பண்ணும். பட் ஆனா மாத் பாத்தீங்கன்னா இந்த இதோட வந்து அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். ஓகே, டசார் சில்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அடல்ட் வந்து ஆந்த்ரேசியா மைலிட்டா அப்படின்ற வார்ம் தான். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சில்க் பாருங்க இப்படிதான் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் திஸ். இந்த மாதிரி தான் ஆக்சுவலா இருக்கு. அண்ட் அடுத்தது பாருங்க எரிஸ் சில்க். எரிஸ் சில்க் அப்படின்றது வந்து இதுதான் அந்த அடல்ட். ஆக்சுவலி எரிஸ் சில்க் மாதிரி இப்படிதான் இருக்கும். அந்த அனிமல் நேம் வந்து பிலோசோமியா ரிசினி. ஓகே, நம்ம எரிஸ் சில்க் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா அந்த அனிமலோட குக்கூன். நம்ம அந்த பியூப்பா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இதோட குக்கூன் தான். இதுல இருந்து அந்த சில்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாருங்க மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் இருக்கு. ஓகே, எரி சில்க், முகா சில்க், மல்பெரி சில்க் அண்ட் டசார் சில்க். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க். அதுல இப்போ லாஸ்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு எது வந்து இது ப்ரிடாமினா அதிகமா இருக்கும் நான் சொல்றேன். லாஸ்ட் பாத்தீங்கன்னா முகா சில்க். முகா சில்கோட மாத்து இது. அண்ட் அந்த அனிமல் நேம் பாருங்க, ஆந்த்ரேசியே அசாமென்சிஸ். ஓகே, ஆந்த்ரேசியே அசாமென்சிஸ். அண்ட் அதுல இருக்கக்கூடிய சில்க் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு வயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் த சில்க் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த முகா. ரைட், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் பார்ட்ஸை வந்து நம்மளோட சாப்டர்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பட் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ்ல லைக் மல்பெரி சில்க், டசார் சில்க், எரி சில்க், முகா சில்க்ல எது வந்து ப்ரிடாமினா ஃபேமஸ் ஆனது, எது வந்து காஸ்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்பெரி சில்க் தான். ஓகே, மல்பெரி சில்க் தான் காஸ்ட்லியானது. லெட் அஸ் see that we will continue in this next chapter, students, and thank you.